ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் கார் ஷோரூமில் ஒரு மெக்கானிக்காக சேர்ந்து அவரோட வேலையை சூப்பராக செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் இந்த ராஜலக்ஷ்மி எப்படியாவது இவங்களுடைய வேலையெல்லாம் நம்ம கெடுத்து விட்டுட்டு இவங்க முன்னேறவே கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் விஜயை ஃபாலோ பண்ணுறதும் மல்லியை ஃபாலோ பண்ணுறதும் இந்த மாதிரி விஷயத்தையே செஞ்சிட்ருக்காங்க. இந்த விஷயம் நம்ம விஜயை ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்போது என்ன அப்படின்னா, நம்ம விஜய் காரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணுற வேலையை சூப்பராக பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தரோட காரில் இருந்த தங்க மோதிரத்தை காணோன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்படி தேடும்போது அங்கே யாருமே எடுக்கலன்னு சொல்கிறாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் போயிட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ விஜய் வச்சுருந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே இருந்த அந்த மெக்கானிக் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே அது எப்படி நீங்கள் எடுத்து வைக்காமல் அதில் போயிருக்கோம், நீங்கள் தானே எடுத்து வச்சுருந்தீங்க, இந்த மாதிரி கார் மெக்கானிக் பண்ணுறவங்களெலாம் இந்த மாதிரி சேர்த்துருந்தா யார் இந்த ஷோரூமுக்கு கார் சர்வீஸ் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி நடக்குது, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. விஜய் நேரடியாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் வராங்க. அந்த நேரத்தில் மல்லியும் வெண்பாவும் கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம விஜயை பார்த்த உடனே வெண்பா, டாடா வந்துட்டாரு, டாடா வாங்க டாடா சாப்பிட்லாம், பேக் எங்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கி வச்சிடுறாங்க வெண்பா. அதுக்கப்புறம் விஜய், மல்லி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. நீங்கள் முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்டு அப்புறம் பொறுமையாக நிறைய நேரம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் என்ன சொல்ல வராரு அப்படின்றத வெயிட் பண்ணலாம்.